Hello students, this is Enos from Endurance Engineering Academy. So today I have Dharani who got selected in Hall in a post Dharani assistant engineer. Assistant engineer mechanical. Post assistant engineer Assistant engineer. Assistant engineer. Okay, he got selected as assistant engineer in Hall in the recent recruitment. போன மாசம் நடந்த ரெக்ரூட்மெண்ட்ல லாஸ்ட் மந்த் தான் வந்து ஜாயின் பண்ணாரு. ஓகே, முதல்ல I will just give an introduction to him. He is one of our offline regular student. He joined in 2023 for preparing GATE 2024. And then full time வந்து GATE prepare பண்ணிருந்தாரு. And he got passed out in 2022. Yes, sir. 22. Yeah, he passed out 2022. So after 2022, 1 year he was preparing, he was preparing with the help of some online source. அதுக்கப்புறம் 2023 வந்து ஆஃப்லைன்ல ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சார். And to be more precise, I think he will introduce about him. Okay, so what are all the things we are going to have? என்னென்னலாம் டிஸ்கஸ் பண்ண போறோம் நம்ம அதை சொல்லிடுறேன். பேசிக்கா வந்து அவர் எப்போ ப்ரிப்பரேஷன் ஆரம்பிச்சாரு, என்ன மாதிரி அவரோட ப்ரிப்பரேஷன் போச்சு, அண்ட் கேட் எக்ஸாம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணாரு, அண்ட் தென் கேட்டுக்கு அப்புறம் இந்த எக்ஸாம்ஸ் லைக் என்னென்ன எக்ஸாம்ஸ்லாம் கொடுத்துருக்காரு, அண்ட் ஓவரால் ஜேர்னி. ஓகே, ஸோ என்னென்னலாம் மிஸ்டேக் பண்ணியிருக்காரு, என்னென்னலாம் வந்து அவரோட கம்ப்ளீட் ஜேர்னி பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வி வில் ஸ்டார்ட். தரணி, உங்களோட ஒரு பேசிக் இன்ட்ரடக்ஷன். நீங்கள் எங்கே ஸ்கூல் படிச்சீங்க, எங்கே காலேஜ் படிச்சீங்க, அதுக்கப்புறம் வந்து எதனால கிரேட் ப்ரிப்பேர் பண்ணணும்னு ஸ்டார்ட் பண்ணீங்க, அது எல்லாமே வந்து ஒரு பேசிக் ஐடியா மட்டும் கொடுத்துடலாம். சார், என் பேர் தரணிதரன். நான் என்னோட ஸ்கூலிங் வந்து தேனியில தான் படித்தேன், டிஎம்ஹெச்என்யூ ஸ்கூல். அண்டு என்னோட பிஇ வந்து நான் தியாகராஜர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் மதுரையில் படித்தேன். ஓகே, தியாகராஜர் காலேஜ் வந்து கவர்மெண்ட் காலேஜ்ல? கவர்மெண்ட் எய்டட் காலேஜ் சார். ஓகே ஓகே, ஃபைன். எனக்கு கேட் எக்ஸாம் பற்றின அவேர்னஸ் வந்து என்னோட செகண்ட் இயர்ல இருந்து இருந்துச்சு. அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணணுன்ற ஐடியா எனக்கு அப்போ இருந்தே இருந்துச்சு. கொஞ்சம் கொஞ்சம் லைட்டா அப்போ இருந்து பார்த்துட்டு இருந்தேன். அண்ட் ஒன்ஸ் பிஇ முடிச்ச உடனே 1 இயர் கம்ப்ளீட்டா டெடிகேட்டடா அதுக்காக நான் படித்தேன். ஃபர்ஸ்ட் நான் படிச்சப்போ நான் என்ன நினைச்சேன், நான் கேட் எக்ஸாம்னா ஜஸ்ட் நம்ம இருக்கிற ஃபார்முலா எல்லாத்தையும் ஓரளவு படிச்சிட்டோம்னாலே எல்லா கொஸ்டினையும் நமக்கு நம்மளால ஃபேஸ் பண்ண முடியும் அப்படின்னு நினைச்சு தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் அட்டன் பண்ணேன். பட் உள்ள அட்டன் பண்ணி மார்க் டெஸ்ட் எல்லாம் எடுக்கும்போது தான் தெரிஞ்சிச்சு நம்ம படிச்ச மெத்தட் கரெக்ட் இல்ல. நீங்க ஃபர்ஸ்ட் டைம் அட்டெண்ட் பண்ணது வந்து ஃபைனல் இயர்ல சொல்றீங்களா இல்ல பிரேக் எடுத்த ஃபர்ஸ்ட் டைமா? பிரேக் எடுத்து அட்டன் பண்ணத சொல்றேன் சார். பிரேக் எடுத்த அட்டெம்ப்ட். ஓ, சோ எஸ் சார். 2023 அட்டெம்ப்ட், கேட் 2023 அட்டெம்ப்ட். எஸ் சார். கேட் 2023 அட்டெம்ப்ட் அப்பவே வந்து நீங்க ஃபார்முலா யூஸ் பண்ணி நல்ல மார்க் எடுத்துடலாம்னு தான் மைண்ட் செட்ல இருந்தீங்களா? எஸ் சார், அது ஒரு செப்டம்பர் அக்டோபர் அந்த டைம் வரைக்கும் அந்த மைண்ட் செட்ல தான் சார் இருந்தேன். ஓகே ஓகே ஓகே. அண்ட் அந்த மார்க் டெஸ்ட் அப்புறம் ஆன்லைன்ல சில வீடியோஸ் எல்லாம் பார்க்கும்போது தான் தெரிஞ்சுச்சு இதை வச்சு நம்மளால இந்த வருஷம் பெருசா எதுவும் பண்ண முடியாது, இன்னும் டெப்தா கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் வேணும் அப்படின்றது. நெக்ஸ்ட் 24க்கு நான் ப்ரிப்பேர் பண்றப்பதான் நான் அட்டன் பண்ற ஒவ்வொரு லெக்சர்ல இருந்துமே நான் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்தேன். ஓகே, இந்த இடத்துலலாம் நம்ம இந்த டெரிவேஷன்ஸ்ல ஒரு முக்கியமான அசம்ஷனா இருக்கட்டும், அதெல்லாம் நான் முன்னாடி படிக்காம இருந்தேன். ஓகே. ஸோ கிளாஸ்ல நடத்தும் போதே இந்த அசம்ஷன்லாம் முக்கியம், இந்த பாயிண்ட் முக்கியம், இந்த மாதிரி அப்ப இருந்தே கவனிக்க ஆரம்பிச்சது எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. உண்மையிலே ஃபர்ஸ்ட் டைம் ஃபெயில் ஆனதுனாலதான் நான் செகண்ட் டைம் பெட்டரா பண்ண முடிஞ்சிச்சு. புரியுது புரியுது. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து உங்களோட அப்ரோச் கைண்ட் ஆஃப் மெமரைஸ் பண்ணிட்டு மெமரைஸ் பண்ணி அதுல இருந்து ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்ல இருந்தீங்க. அந்த ப்ராசஸ்ல வந்து உங்களுக்கு ஐடென்டிஃபை ஆயிருக்கு. மேபி நீங்க சொல்ற மாதிரி செப்டம்பர் அக்டோபர்ல ஐடென்டிஃபை ஆயிட்டு செகண்ட் டைம் வந்து யூ ஸ்டார்ட் டு கான்சென்ட்ரேட் ஆன் கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ், டெரிவேஷன்ஸையும் வந்து கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிங்க. ஆமா சார். இது ஸ்டார்டிங் பாயிண்ட் பத்தி சொன்னீங்கல்ல, அவேர்னஸ் வந்து செகண்ட் இயர்ல இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு, எந்த பாயிண்ட்ல இருந்து உங்களுக்கு ஆரம்பிச்சது, எப்படி அந்த அவேர்னஸ் ஸ்டார்ட் ஆச்சு, ஏதாவது ஞாபகம் இருக்கா, ஐடியா இருக்கா? சார் ஆக்சுவலா சொல்லணும்னா எனக்கு கரெக்டா 4th செமஸ்டர்ல நினைக்கிறேன் சார், எனக்கு தெர்மல் இன்ஜினியரிங் பேப்பர்ல அரியர் வந்துருச்சு சார். ஓகே. அது விழுந்தனால எனக்கு என்னன்னா கோர் கம்பெனிஸ் நல்ல பிளேஸ்மெண்ட் உட்கார முடியல. ஓகே. சோ அந்த பிரச்சனை இருக்கு அவங்க காலேஜ்ல அரியர் இருந்தா? ஆமா சார். ஓகே. சோ அதனால பாத்தீங்கன்னா இப்போ அடுத்து நான் கோர் கம்பெனிக்கு போறதுனா எனக்கு வேற ஆப்ஷன் வந்து கேட்டுதான். ஓகே, ரைட். ஓகே, சோ அந்த நீங்க சர்ச் பண்ண ஆரம்பிச்சீங்க எது பெட்டரான ஆப்ஷனா இருக்கும் அப்படின்னு.
ஆமா சார். ரைட் ரைட் ரைட். நான் ஃபுல் அண்ட் ஃபுல் கேட்டுக்கு போன காரணம் மேஜர் காரணம் இதான் சார். சாரி, ஃபுல் அண்ட் ஃபுல் கேட்டுக்கு போயிட்டு ஃபுல்லா இப்போ நான் அரியர் கொடுத்ததுனால தான் சார் நான் போனேன். ஓகே. ஓகே இதுக்கே கிரிக்கெட் போடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு நெகட்டிவான விஷயம் நடந்துச்சு. ஸோ அதுதான் வந்து உங்களை வேற ஒரு டைரக்ஷனுக்கு இது தள்ளி விட்டுருக்கு இல்ல. ஸோ கேட்ன்ற ஆமா சார். டைரக்ஷனுக்கு தள்ளி விட்டதுக்கான ரீசன் வந்து உங்களுக்கு தெர்மல் பேப்பர்ல அரியர் இருந்தது. ஸோ ஆட்டோமேட்டிக்கலி ஆமா சார். நெகட்டிவ் ஆன விஷயம் தான் வந்து உங்களை வேற ஒரு பாசிட்டிவான டைரக்ஷனுக்கு தள்ளி விட்டுருக்கு இல்ல. ஆமா சார். இட்ஸ் குட் பாயிண்ட் டு டேக். எல்லாருக்குமே யார் இந்த வீடியோ பாக்குற மாதிரி இருந்தாலும் ஏதாவது ஒரு நெகட்டிவான விஷயம் நடக்குதுன்னா ஆப்வியஸ்லி இட் இஸ் கோயிங் டு சென்ட் இன் டு சம் அதர் டைரக்ஷன் அப்படின்றத கூட நம்ம எடுத்துக்கலாம். ஓகே சார். ஓகே. ஆனா நீங்க வந்து காலேஜ்ல படிக்கும்போது ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணல. அதுக்கப்புறம் 1 இயர் பிரேக்ல தான் ஆரம்பிச்சீங்க. ஆ ஆமா சார். காலேஜ் படிக்கிறப்ப கேட் எழுதுனேன். பட் ஆ. படிச்சது எழுதல. ஓகே. ரைட். கோவிட் டைம்ல கொஞ்சம் படிச்சேன் சார். ஆன்லைன்ல வீடியோ பார்த்து கொஞ்சம் கொஞ்சம் படிச்சேன் சார். ம். ம். அதுவும் ஃபுல் ஃபிளெட்ஜா படிக்கல. லைட்டா ம். படிச்சேன். ஓகே. ரைட். ஓகே. I will just take some questions. Okay. ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் உங்களோட கேட்டோட எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி சொல்லுங்க. அதாவது உங்களோட கேட் 2023க்கும் கேட் 2024க்கும் உள்ள எக்ஸ்பீரியன்ஸ். கொஸ்டின்ஸ் எப்படி இருந்துச்சு, நீங்க என்ன ஃபீல் பண்ணீங்க, நீங்க என்ன மிஸ்டேக்ஸ் பண்ணீங்க? பிகாஸ் 2024லயும் நம்மளுக்கு தெரியும்ல, 2024லயும் நீங்க சில மிஸ்டேக்ஸ் பண்ணிருக்கீங்க. பிகாஸ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண ரேங்க் வரல. நம்ம கேட்டுக்கு எக்ஸ்பெக்ட் ஆமா. பண்ணது ஆக்சுவலி நான் இன்னும் பெட்டரான ரேங்க் நீங்க கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் அந்த ரேங்க் வரல. ஸோ வாட் இஸ் த டிஃபரன்ஸ்? லைக் 2023ல ஓகே 2023 விட்டுருவோம், ரீசெண்ட் அட்டெம்ப்ட் எடுக்கலாம். 2024ல என்ன மிஸ்டேக்ஸ் பண்ணீங்க கேட்ல? சார் 24 பொறுத்த வரைக்கும் நான் ப்ரிப்பரேஷன்ல பெருசா எந்த மிஸ்டேக்கும் பண்ணல சார். என் ப்ரிப்பரேஷன்லாம் கரெக்டா தான் சார் இருந்துச்சு. ஓகே, அது எனக்கு நல்லா தெரியும். லாஸ்ட் டைம் நம்ம பார்க் வீடியோ நந்தா கிட்ட பேசிட்டு இருக்கும் போதே நான் சொல்லியிருந்தேன், ஆல்மோஸ்ட் எல்லாருமே வந்து 7, 8 வரைக்கும் இன்ஸ்டியூட்ல தான் இருப்பீங்க. அண்ட் முடிஞ்ச அளவுக்கு மார்க் டெஸ்ட் எல்லாமே வந்து ப்ராப்பரா தான் போயிட்டு இருந்தது. ஸோ ப்ரிப்பரேஷன் மேபி ஒன்னு கேட் எக்ஸாம்ல நடந்திருக்கணும், இல்லைன்னா அதுக்கு முன்னாடி நடந்த ஒரு வாரத்துல நடந்திருக்கணும். எஸ் சார். சொல்லுங்க சொல்லுங்க. யூ கேன். என் மிஸ்டேக் நான் பண்ணது வந்து எல்லாமே அந்த அந்த ஸ்பாட்ல பண்ண மிஸ்டேக் தான் சார். ஓகே. நான் ஒரு 15 மார்க்ஸ் கிட்ட சிலி மிஸ்டேக்காலே விட்டுருப்பேன் சார் கேட்ல. அந்த டென்ஷன்லயே வரும். ஸோ உங்க ஸ்கோர் வந்து 52ல 50 சார். 50. ஸோ 15 மார்க்ஸ் நீங்க சில்லி மிஸ்டேக் அவாய்ட் பண்ணியிருந்தா வந்து 65 அப்படின்றது லைக் இட் வில் பி வித்தின் 100. ரேங்க் வந்து 100க்குள்ள 50க்குள்ள இருக்கும் நினைக்கிறேன். சார் 50 இருக்குமா தெரியல சார். பட் அரௌண்ட் 100 to 100 வரும். ஓகே. சொல்லுங்க சொல்லுங்க. கண்டினியூ. எஸ் சார். அதான் சார் அது சில்லி மிஸ்டேக்கால தான் சார் நான் ரொம்ப இது பண்ணிட்டு இருந்தேன். பட் எனக்கு உண்மையிலே இந்த HAL ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் அதுக்கு நான் ரொம்ப ரெக்ரெட் பண்ணிட்டு இருந்தேன். டெய்லி ஏதாச்சும் படிக்கும் போது ஐயோ அந்த கொஸ்டினை இப்படி பண்ணிருக்கலாம் அப்படி பண்ணிருக்கலாம்னு. பட் அந்த ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் எனக்கு ரெக்ரெட் போயிடுச்சு சார். அது வரைக்கும் இருந்துட்டே இருந்துச்சு. ஓகே. அது ஆப்வியஸ்லி ஒருவேளை HAL வந்து நெகட்டிவா போயிருந்தா அடுத்த கேட் வரைக்கும் அது இருந்திருக்கும். அதை கேரி பண்ணிட்டு தான் படிச்சிருக்கணும், வேற வழியே இல்லை. கேரி பண்ணிட்டு தான் வந்து படிச்சிருக்கணும். ரைட். ஸோ மேஜரா நீங்க பண்ண 2024ல பண்ண மிஸ்டேக் வந்து சில்லி மிஸ்டேக்னால தான் போச்சு. ஸோ வந்து ஒன்னு நீங்க எக்ஸாம் ஹால்ல ப்ரெஷர் ஆயிட்டீங்களா, இல்ல எதனால சில்லி மிஸ்டேக் வந்து? பிகாஸ் சில்லி மிஸ்டேக் வர்றதுக்கு சில ஸ்பெசிஃபிக்கான லைக் ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான ரீசன் சொல்ல முடியலனாலும் ஓரளவுக்கு நம்ம ஐடியா கொண்டு வரலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்க ஓவர் ப்ரெஷர் ஆயிருக்க வாய்ப்பு இருக்கு, இல்ல டைம் ஒழுங்கா மேனேஜ் பண்ணாம இருந்திருக்கலாம், பெரிய கொஸ்டின் முதல்ல கான்சென்ட்ரேட் பண்ணி சின்ன கொஸ்டின் அதுக்கப்புறமா கான்சென்ட்ரேட் பண்றது, அந்த மாதிரி ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருக்கா, இல்ல எப்படி சொல்ல வரீங்க? சார் அதாவது 24ல ஏன் எனக்கு சில்லி மிஸ்டேக் வந்துச்சு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அந்த 1 மார்க் கொஸ்டின்ஸ் இந்த வட்டம் கொஞ்சம் நல்ல கொஸ்டின்ஸா கேட்டிருந்தாங்க 24ல. நான் எப்பயுமே என் ஸ்ட்ராட்டஜி வந்து ஃபர்ஸ்ட் 1 மார்க் கொஸ்டின் எல்லாத்தையும் அட்டன் பண்ணிடணும், அதை ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் 2 மார்க்ஸ் போகணுன்ற மாதிரி. பட் இந்த வட்டம் நான் 1 மார்க் அட்டன் பண்றப்ப நல்ல கொஸ்டின் நிறைய இருந்ததுனால சில கொஸ்டின் லாஸ்ட் ஸ்டெப் வரைக்கும் போய் அந்த ஒரு ஸ்டெப்ல ஆன்சர் வர்ற மாதிரி இருந்துச்சு. அப்படி ஒரு 2-3 கொஸ்டின் 3 கொஸ்டின் கிட்ட என்னால போட முடியல. லாஸ்ட்டுக்கு ஒரு 2 ஸ்டெப் முன்னாடி வரைக்கும் தெரியுது, அதுக்கு தெரியல. இப்படி ஒரு 3 கொஸ்டின் ஆனாலும் இது கொஞ்சம் டைம் எழுதிட்டேன். இதுதான் மேஜரா கொஞ்சம் ப்ரெஷர் ஆகிடுச்சு சார் அந்த டைம்ல. சோ அப்பனா வந்து நீங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி டெவலப் பண்ணி வச்சிருந்தீங்க, பட் அதை வந்து எக்ஸாம் ஹால்ல உங்களால எக்ஸிக்யூட் பண்ண முடியல பிகாஸ் ஆஃப் சம் சேஞ்ச் இந்த எக்ஸாம்ல நடந்த சில கொஸ்டினோட சேஞ்சஸ்னால உங்களால வந்து ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ண முடியல. அது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ப்ரெஷர் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்கு. ஸோ 2 மார்க்ஸ் தெரிஞ்சிருந்தாலும் நிறைய இடத்துல சில்லி மிஸ்டேக் பண்ற மாதிரி ஆயிடுச்சு. ஆமா சார். ஓகே. ரைட் ரைட்.
ஸோ 2023 பொறுத்த வரைக்கும் நீங்க மேஜரா பண்ணது ஸ்ட்ராட்டஜிக்கல் மிஸ்டேக். அதாவது கான்செப்ட் இருந்துச்சு, பட் அட் த சேம் டைம் ஃபார்முலா வச்சு நம்மளால நல்லா பண்ணிட முடியுன்ற ஒரு கான்செப்ட், ஒரு மைண்ட் செட்ல இருந்தீங்க. ஓகே, ரைட். ஸோ ஐ ஹோப் இது கண்டிப்பா மற்ற பசங்களுக்கு யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். இப்போ புதுசா ஸ்டார்ட் பண்றவங்களுக்கு எந்த அப்ரோச்ல ஆரம்பிக்கணும், ஸ்டார்டிங்ல எந்த அப்ரோச்ல ஆரம்பிக்கணும்னு தெரிஞ்சிருக்கும். ஆமா சார். ரைட். ஓகே, உங்களோட ப்ரிப்பரேஷன் எப்போ நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்றத சொல்லிட்டீங்க. ஓகே, இந்த ஹால் எக்ஸாம் இருக்குல்ல, ஹால் எக்ஸாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹாலோட செலெக்ஷன் வந்து த்ரூ எக்ஸாமா இல்லைன்னா வந்து த்ரூ கேட்டா எனக்கு தெரியும், பட் பசங்க கிட்ட சொல்லுவீங்க ஓவரால். செலக்ஷன் வந்து ஒன்லி த்ரூ ரிட்டன் டெஸ்ட் சார், இன்டர்வியூ கூட கிடையாது. ஸோ மொத்தம் எத்தனை ஒன்லி பேர்? த்ரூ ரிட்டன் டெஸ்ட். ஐ மீன் மொத்தம் மூணே வேகன்சி சார் மெக்கானிக்கலுக்கு. ஓகே, 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 ரைட். ஸோ வித்தவுட் எனி ரிட்டன் டைரக்ட்லி வந்து வித் ரிட்டன் டெஸ்ட் வந்து தே காட் செலக்டட். 3 பேர் செலக்ட் பண்ணிருக்காங்க. ஓகே, ஒன் மோர் பாயிண்ட், ஹாலுக்கு முன்னாடி வேற ஏதாச்சும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா உங்களுக்கு? இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸ்? நான் சொல்லிடுறேன். ரெண்டு தடவை பார்க் இன்டர்வியூ அட்டன் பண்ணிருக்காரு. 2 பார்க்கு, NPCL 1. NPCL அட்டன் பண்ணிருக்கீங்க. அதுல என்ன இஷ்யூ ஃபேஸ் பண்ணீங்க? ஆக்சுவலி உங்களோட என்ன சொல்றதுன்னா, உங்களோட மிஸ்டேக்ஸும் நிறைய பேருக்கு யூஸ் ஆகும். அதனாலதான் நான் கேட்கிறேன், வேற ஒன்றும் கிடையாது. அதுல என்ன இஷ்யூ உங்க சைட்ல இருந்து என்ன இஷ்யூ ஃபேஸ் பண்ணீங்க? எதனால அது ஃபர்ஸ்ட் நான் அட்டன் பண்ண இன்டர்வியூ வந்து லைஃப்லேயே ஃபர்ஸ்ட் இன்டர்வியூன்னு சொல்லலாம். அந்த பார்க் டெக்னிக்கல் ஆஃபீஸர் இன்டர்வியூ மும்பையில் அட்டன் பண்ணது. அப்ப எனக்கு ஐடியாவே இல்லை சுத்தம், ஒரு இன்டர்வியூனா எப்படி இருக்கும், இது ஏதோ இந்தியாவிலே டஃபஸ்ட் இன்டர்வியூலாம் சொல்லுவாங்க. அதுவே எனக்கு கொஞ்சம் ப்ரெஷர் ஆச்சு சார் அது. அண்ட் ஓரளவு ஐடியா எனக்கு யூடியூப் அது இதுன்னு பார்த்து கொஞ்சம் கத்துக்கிட்டேன், இப்போதான் கொஸ்டின்ஸ் இருக்கும்னு. ஃபர்ஸ்ட் டைம் இன்டர்வியூ போனப்ப உள்ள இருந்த பேனல் உண்மையே ரொம்ப நல்ல பேனல் சார். அவங்க நான் பிரச்சனை தெரிஞ்சு கொஞ்சம் ஜாலியா பேசினாங்க. அப்பப்போ ஆன்சர் தப்பா சொன்னா கோபமா பக்கம் கலாய்ப்பாங்க. அது ஜாலியா தான் இருந்துச்சு உள்ள. ஹிண்ட் நிறைய கொடுத்தாங்க சார். பட் இருந்தாலும் என்னால அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ற அளவுக்கு என்னால பெர்ஃபார்ம் பண்ண முடியல. சோ அந்த இன்டர்வியூ ரொம்ப கம்மி நேரம் தான் போச்சுல ஃபர்ஸ்ட் டைம்? ஆமா. ஓகே. சோ நீங்க ஆப்வியஸ்லி பார்க்கு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கும், அந்த ஸ்டாண்டர்டுக்கு உங்களால பெர்ஃபார்ம் பண்ண முடியல. சோ பிகாஸ் தட் இஸ் தி ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ which you faced. சார். ஓகே, ரெண்டாவது வந்து பார்க்கா? ரெண்டாவது திரும்ப பார்க்கு? அதுவும் பார்க் தான் சார், பார்க் சயின்டிஃபிக் ஆபீசர் அது. ஓகே, ஓகே. இதுல வந்து கொஞ்சம் லக் ப்ளே பண்ணுச்சுல, கொஞ்சம் லக் உங்களுக்கு அகைன்ஸ்டா பண்ணிடுச்சு. ஆமா சார். கரெக்டா லஞ்சுக்கு முந்தின ஆள் சார் நான் கரெக்டாங்க. அவங்க ஒரு ஹரியிலே இருந்தாங்க உள்ள இருந்த பேனல் ஃபுல்லாவே. ஓகே. எனக்கு கொஞ்சம் கூட டைமே கொடுக்கல சார் அவங்க. பட் ஜெனரலா பார்க்க பொறுத்த வரைக்கும் தே ஆர் வெரி வெல் நோன் ஃபார் கிவிங் டைம். நிறைய டைம் கொடுக்கறது தான் வந்து அவங்களுக்கு. அவங்க 1.5 மணி நேரம் 1 மணி நேரம்லாம் இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுவாங்க. ஆமா சார். நீங்க எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் டிஸ்கஸ் பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் ஷாக்கா தான் இருந்தது. டைமே கொடுக்கல அப்படின்னு சொல்லும் போதே கொஞ்சம் ஷாக்கா தான் இருந்துச்சு. ஆமா சார், அவங்க கரெக்டா லஞ்சுக்கு போகணுன்றதுலயே இருந்தாங்கன்னு நினைக்கிறேன் சார். அதனால டைம் கொடுக்கல. கொஞ்சம் எனக்கு திங்க் பண்ண டைம் கொடுத்தும் கேட்டாலே ஒரு கொஸ்டின் கேட்டாங்க, நான் ராங்கா சொன்னேன். சார் ஒரு 2 மினிட்ஸ் டைம் கொடுங்க சார், நான் திங்க் பண்ணி சொல்றேன்னு சொன்னதுக்கு ஃபர்ஸ்டே நீங்க சொல்றப்ப யோசிச்சு சொல்லியிருக்கணும் அப்படிலாம் சொன்னாங்க சார். ஓகே. இப்ப யோசிச்சு டைம் கேட்கறேன்ற மாதிரி கேட்டாங்க. ஸோ செகண்ட் டைம் வந்து லக் ப்ளே பண்ணிடுச்சு ஓரளவுக்கு நம்ம சொல்லலாம். அந்த சிச்சுவேஷன் அண்ட் லக் வந்து டிமாண்ட் பண்ணிடுச்சு. பட் எனக்கு நல்லா தெரியும் நீங்க ஃபர்ஸ்ட் டைமும் வந்து பார்க்குக்கு நல்லா தான் ப்ரிப்பேர் பண்ணிருந்தீங்க. அண்ட் செகண்ட் டைமும் ஆக்சுவலி நல்லா பண்ணிருந்தீங்க. செகண்ட் டைம் இன்னும் நல்லா பண்ணிருந்தீங்க. அன்னைக்கு நம்ம பார்க் இன்டர்வியூ கூட நம்ம 3 பேர் வந்து டிஸ்கஸ் பண்ணிருந்தோம்ல, அப்பவே எனக்கு நல்லாவே தெரிஞ்சிச்சு ஆல்மோஸ்ட் வந்து எல்லாருமே நல்லா தான் ப்ரிப்பேர் பண்ணிருந்தீங்க. பட் அந்த என்விரான்மெண்ட் வந்து உங்களுக்கு செகண்ட் டைம். பட் என்னதான் இருந்தாலும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணா நம்ம டேன்னு ஒண்ணு இருக்கணும் சார். அன்னைக்குதான் நல்லா ப்ரிப்பேர் நம்ம டே கரெக்ட் டேன்னு ஒண்ணு இருக்கணும் சார். ரைட். தட் இஸ் ட்ரூ. HAL எக்ஸாம்ல நான் நல்லாவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணேன். HAL எக்ஸாம் வந்து அது உங்களோட டே. எஸ் சார், கண்டிப்பா என் டே. ஏன் சொல்றேன்னா நான் PYQs வந்து நான் நல்லா பிராக்டிஸ் பண்ணிருந்தேன் சார். ரீசன்ட் PYQs வந்து எப்படி ஒரு 4 தடவையாச்சும் ஒரு கொஸ்டின் நான் போட்டு பார்த்திருப்பேன். எனக்கு ஆன்சரா மனப்பாடமா தெரிஞ்சிச்சு. அந்த அளவுக்கு நான் போட்டு வச்சிருந்தேன் எல்லா சமயம். HAL கொஸ்டின் எப்படி இருந்துச்சுன்னா PYQ அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிருந்தாங்க சார். ஓகே, ரைட். கேட்டோட PYQ
கேட் பிவைக்கு 21, 20, 22 இந்த 3 இயர் கொஸ்டின் வந்து அப்படியே காப்பி பேஸ்ட் ஒரு 50% டெக்னிக்கல் கொஸ்டின் அப்படித்தான் இருந்துச்சு. ஓகே ஓகே ஓகே. எனக்கு கொஸ்டின் பேப்பர் பார்த்தோன்னே தெரிஞ்சு ஓகே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவோம் கண்டிப்பா அப்படின்னு கொஸ்டின் இதுதான் பேப்பர். நீங்க நீங்க சொன்ன பாயிண்ட் தான் ஆக்சுவலி. நீங்க உங்களோட எஃபர்ட்னு பாத்தீங்கன்னா 2022ல ஸ்டார்ட் ஆகி 2024 வரைக்கும் வந்திருக்கு. ஒரு பார்க் இன்டர்வியூ போச்சு, இன்னொரு பார்க் இன்டர்வியூ போச்சு, அதுக்கப்புறம் என்பிசிஏல அட்டன் பண்ணீங்க, அதை பத்தி அப்புறம் பேசுவோம். என்பிசிஏலும் போச்சு. பட் அந்த ஹால் அன்னைக்கு தட் இஸ் யுவர் டே. பிகாஸ் நீங்க போட்ட எஃபர்ட் தான். ஆக்சுவலி வந்து அது ஒரே நாள்ல போடல. கேட் எக்ஸாம் நீங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்றீங்கன்னா முதல்ல கான்செப்ட் ஃபுல்லா படிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நிறைய தடவை ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துருப்பீங்க. ஆன்சர்ஸ் உங்களுக்கு மனப்பாடமா தெரியுது அப்படின்னா என்ன மீனிங், நீங்க நிறைய தடவை அதை ப்ராக்டிஸ் பண்ணிருக்கீங்க. அந்த எஃபர்ட்டுக்கு ஆமா சார். ஈக்குவலண்டான ரிசல்ட் ஹால் எக்ஸாம் அன்னைக்கு வந்துருச்சு. அவ்வளவுதான். ஆமா சார். ஓகே ரைட். என்பிசிஎல் பத்தியும் சொல்லிட்டீங்க, சும்மா ஒரு ஜென்ரல் ஐடியா கொடுத்துருங்க. என்பிசிஎல் உங்களோட தேர்ட் இன்டர்வியூ. என்பிசிஎலுக்கு எஸ் அடுத்தது சார். ஹாலுக்கு போனீங்க, ஹால்ல செலக்ட் ஆயிட்டீங்க. ஆமா சார். கரெக்டா என்பிசிஎல் முடிச்சு மறுநாள் அப்படியே காலேஜ் எக்ஸாம் எழுத போனேன் சார். ரைட் ரைட் ரைட். ஓகே. ஆமா, கல்பாக்கத்துல அட்டன் பண்ணிட்டு அப்படியே டைரக்டா வந்துட்டு போனீங்கல்ல நீங்க சென்னை வந்துட்டு. வீட்டுக்கு போயிட்டு ஓகே அப்படியே ஒரு நாள் கூட ரெஸ்ட் இல்ல அப்படியே கிளம்பி போற மாதிரி இருந்துச்சு சார். ஓகே 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 ரைட். என்பிசிஎல் சொல்லுங்க, என்பிசிஎல் எப்படி இருந்துச்சு எக்ஸ்பீரியன்ஸ்? ஜென்ரலா சொல்லுங்க, என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டாங்க, எப்படி உங்களுக்கு ஃபீல் ஆச்சு? எஸ் சார். பிகாஸ் இப்ப என்பிசிஎல் வந்து என்பிசிஎல் பொறுத்த எப்படின்னா வரைக்கும். பார்க்க விட கம்ப்ளீட் டிஃபரன்ஸ் தெரிஞ்சு சார். ஓகே. சொல்லலாம் சொல்லலாம் சொல்லுங்க. நான் டெக்னிக்கல் ஆஃபீஸர் சயின்டிபிக் ஆஃபீஸர் ரெண்டுமே சிமிலரா இருந்துச்சு இன்டர்வியூ. ம் ஆனா என்பிசிஎல் இன்டர்வியூ டோட்டலா டிஃபரெண்டா தெரிஞ்சு எனக்கு. ம். சோ உங்களுக்கு இப்ப இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. என்பிசிஎல் இருந்து ஒரு இப்ப உங்களுக்கு எஸ் இன்டர்வியூ சார். எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, பட் ஆனா வந்து இன்டர்வியூ வேற மாதிரி இருந்தது. ஆமா சார். ம். அவங்க பார்க்ல வந்து ஒரு கொஸ்டினை டைரக்டா கேட்பாங்க. என்பிசிஎல்ல ஒரு கொஸ்டினை டைரக்டா கொடுக்க மாட்டாங்க சார். ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப எப்படின்னா இந்த ஹைட்ல இருந்து இந்த ஹைட்டுக்கு நம்ம வாட்டர் எடுத்துட்டு போனோம், நீங்க எப்படி பம்ப் டிசைன் பண்ணுவீங்கன்னு சொல்லி ம் பார்க்ல கேட்பாங்க. ம். என்பிசிஎல் எப்படின்னா தண்ணியை கொண்டு போனா என்ன பண்ணுவீங்க, பம்ப்ன்ற வார்த்தையை சொல்ல மாட்டாங்க. ஓகே ஓகே. நம்ம தான் அதை ஐடென்டிஃபை பண்ணி நம்ம ஆன்சர் பண்ணணும். ம். ஓகே. புரியுது. அண்ட் இன்னொரு கொஸ்டின் சொல்லிருந்தீங்களா, அந்த ப்ரொஜெக்டைல் மோஷன் பத்தி ஒண்ணு கேட்டிருந்தாங்க. ஆனா அது இன்டைரக்டா அதே கேட்டாங்க. அது இன்டைரக்டா ம் கேட்டிருந்தாங்க ப்ரொஜெக்டைல் மோஷன் பத்தி. ஆமா சார். ம். சோ கேக்குற கொஸ்டின் வந்து கொஞ்சம் இன்டைரக்டா இருந்துச்சு. கைண்ட் ஆஃப் எஸ் சார். என்பிசிஎல். ரொம்ப டைரக்டா இல்லாம அப்ளிகேஷன் ஓரியன்டா கொஞ்சம் இன்டைரக்டா இருந்தது. அண்ட் ம் அந்த மாதிரியான இன்டர்வியூ அது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம். சோ அதுலயும் வந்து கொஞ்சம் சொதப்பிடுச்சு. ஆமா சார். ஓகே. சோ 3 இன்டர்வியூ போனாலும் ஃபைனலி யூ கேம் பேக் அண்ட் தென் லைக் வாட் இஸ் தட் காட் வாட் யூ வாண்டட். ஓகே. யூ ஆர் எஸ் சார். சாட்டிஸ்ஃபைட் வித் யுவர் ஆல் செலக்ஷன்ல. எஸ் சார். ஐ கம்ப்ளீட்லி சாட்டிஸ்ஃபைட். ஓகே சூப்பர் சூப்பர். ஓகே. வில் see வேற ஏதாவது கொஸ்டின்ஸ் அப்படியே பார்த்துருவோம் ஒரே நிமிஷம். ஓகே, உங்களோட பேசிக் ப்ரிப்பரேஷன் மிஸ்டேக் நீங்க சொல்லிட்டீங்க. குட் யூ கன்சைஸ் இட், அதாவது லைக் பாயிண்டா வந்து என்னென்னலாம் மிஸ்டேக் பண்ண, அது அடுத்த வருஷம் எப்படி ரெக்டிஃபை பண்ண? ஃபர்ஸ்ட் டைம் நீங்க ப்ரிப்பேர் பண்ணீங்கல்ல, செல்ஃப் லைக் எஸ் ஃபர்ஸ்ட் டைம் பிரேக் எடுத்து ப்ரிப்பேர் பண்ணதுக்கும் செகண்ட் டைம் ஆஃப்லைன் வந்து ப்ரிப்பேர் பண்ணதுக்கும் என்ன மிஸ்டேக், அது ரெக்டிஃபிகேஷன், நெக்ஸ்ட் இயரோட ரெக்டிஃபிகேஷன், அது அப்படியே ஒரு ஆர்டரா? எஸ் சார். ம். ஃபர்ஸ்ட் வந்து லெக்சர் கவனிக்கிறப்பே ஒழுங்கா கவனிக்கணும் சார். அசம்ஷன்ஸ் என்ன, இப்போ ஒரு ஒரு ஐடியல் சீக்வேஷன் எடுத்துக்கிட்டா அது என்னென்ன அசம்ஷன் இருக்கு, ரிவர்சிபிள் அடியாபேட்டிக், ஓகே. இந்த மாதிரி ஒரு 4 அசம்ஷன் இருக்கும். எல்லாமே நம்ம ஞாபகம் இருக்கணும். இந்த ஈக்குவேஷன் நீங்க அப்ளை பண்ண போறோம்னா கொஸ்டின்ல இந்த அசம்ஷன் எல்லாம் கொடுத்திருந்தா தான் நம்ம அப்ளை பண்ணணும். நான் ஒரே ஒரு இந்த point மட்டும் கேட்கிறேன். நீங்க தமிழ் yes, இன்ஜினியரிங் தானே அரியர் வச்சீங்கன்னு சொன்னீங்க. ஆமா சார். கேட் ப்ரிப்பரேஷனுக்கு அப்புறம் லைக் தெர்மல் அண்ட் தெர்மோடைனமிக்ஸ் உங்களோட ஃபேவரட் சப்ஜெக்ட் ஆயிடுச்சு. ஆமா சார். நான் எம்டெக் பண்றதா இருந்தா தெர்மல் தான் பண்ணலான்ற ஐடியால இருந்தேன். பிகாஸ் நீங்க சொல்ற எக்ஸாம்பிள் எல்லாமே வந்து ரிலேட்டட் டு தெர்மோடைனமிக்ஸ் தானே. இப்போ ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன், ரிவர்சிபிள் அடியாபேட்டிக் எல்லாமே ரிலேட்டட் டு தெர்மோடைனமிக்ஸ். ஸோ திஸ் இஸ் லைக் ஒன் கம்ப்ளீட் சர்க்கிள்னு சொல்லலாம். நீங்க எதுல வந்து அரியர் வச்சு ஃபெயில் ஆனீங்களோ அகைன் யூ கேம் பேக் டு தேர். அதே சப்ஜெக்ட்ல வந்து உங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து ரொம்ப அதிகமா வந்துருச்சு. அதுல வந்து இன்னும் நீங்க பெட்டரா வந்து லேர்ன் பண்ணி கத்துக்கவும் ஆரம்பிச்சிட்டீங்க. எஸ் நீங்க சார். சொன்ன பாயிண்ட் நோட் பண்ணேன். எம்டெக் பண்ற மாதிரியா இருந்தாலும் தெர்மல்ல தான் பண்ணணும்னு பிளான் வச்சிருக்கீங்க. எஸ் சார். ரைட் ரைட். ஓகே, யூ கேன் கண்டினியூ. அந்த இது கண்டினியூ பண்ணுங்க. ஸோ அசம்ஷன்ஸ் வந்து ப்ராப்பரா நோட் பண்ணணும் ஃபர்ஸ்ட் ஒன். எஸ் சார். தென் வந்து
மார்க் டெஸ்ட் எடுக்கும்போது நம்ம விட்ட மிஸ்டேக் எல்லாம் நோட் பண்ணி வைக்கணும் சார். ஓகே. அதை ஃபர்ஸ்ட் டைம். ஃபர்ஸ்ட் டைம் அதை பண்ணல. ஆமா சார். ஓகே ஓகே சூப்பர். மார்க் டெஸ்ட் எடுக்கிறப்பையும் சரி, ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கும் போதும் ம் நம்ம பிவைக்யூஸே அட்டன் பண்ணாலும் அதுல இருக்கிற கொஸ்டின்ஸ் எல்லாம் நோட் பண்ணி தனியா மிஸ்டேக்ஸ் நோட்ஸ்னு ஒன்று போட்டு வச்சுக்கணும் சார். ரைட் ரைட் சூப்பர். அதை வந்து வீக்லி ஒன்ஸ் ரிவைஸ் பண்ணி. சூப்பரான பாயிண்ட். வீக்லி ஒன்ஸ் அதை ரிவைஸ் பண்ணுவீங்க. ஆமா சார். ஓகே சூப்பர். ம் அதே மாதிரி நம்ம ப்ராக்டிஸ் புக்லெட் இருக்குல்ல சார், அதுல டஃபான கொஸ்டின்ஸ் எல்லாம் ஸ்டார் போட்டு வச்சிருப்பேன். ரிவைஸ் பண்றப்ப அதே ஒரு போட்டு போட்டு பார்த்துருவேன் சார். இது லாஸ்ட் டைம் நான் பண்ண மாட்டேது. ஸோ இது ஃபர்ஸ்ட் டைம் பண்ணேன். ஸ்டார் மார்க் வந்து லாஸ்ட் டைம் ஃபாலோ பண்ணல, இந்த தடவை தான் ஃபாலோ பண்ணீங்க. சூப்பர். ஆமா இது சார். ஆக்சுவலி வந்து பேசிக்கான மிஸ்டேக்ஸ் தான். ஸோ பேசிக்ஸை மட்டும் தான் நீங்க கரெக்ட் பண்ணிருக்கீங்க செகண்ட் டைம். எஸ் சார். ஓகே அடுத்தது வேற. அண்ட் தென் அவ்வளவுதான் சார். மேஜரா இவ்வளவுதான் சார். ஓகே ஓகே ஸோ மேஜரா வந்து மார்க் டெஸ்ட் மிஸ்டேக்ஸ் நோட் பண்ணீங்க. அண்ட் தென் எஸ் சார். டிஃபிகல்ட்டான கொஸ்டின்ஸை மார்க் பண்ணி அதை திரும்பவும் சால்வ் பண்ணி பார்த்தீங்க 2-3 தடவை ரிவைஸ் பண்ணும்போது. அண்ட் ஆமா சார். மெயினா கிளாஸ் அட்டென்ட் பண்ணும்போது ப்ராப்பரா வந்து அசம்ஷன்ஸ் அண்ட் எந்த ஈக்குவேஷன் எங்க யூஸ் பண்ணுவோம், எந்த மாதிரியான டெரிவேஷன்ல இருந்து ஏதாவது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இருந்தா அது எல்லாத்தையும் வந்து நோட் பண்ண ஆரம்பிச்சீங்க. அதெல்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் கவனம் கொடுக்க ஆரம்பிச்சிங்க. அது ஓகே. இது வந்து 3 மிஸ்டேக்ஸ் which you got which you rectified next time. And obviously டெஸ்ட் நிறைய எடுத்துருப்பீங்கல்ல ஃபர்ஸ்ட் டைம் கம்பேர் பண்ணும்போது செகண்ட் டைம். எஸ் சார். செகண்ட் டைம் வந்து நிறைய டெஸ்ட் எடுத்தீங்க. ஆமா சார். நிறைய டெஸ்ட் இருக்கு சார். ஓகே. அண்ட் உங்களோட ரிவிஷன் ஸ்ட்ராட்டஜி எப்படி இருந்துச்சு அதை கேட்கணும்னு இருந்தேன். என்ன மாதிரியான ரிவிஷன் மெத்தட்ஸ் ஃபாலோ பண்ணீங்க? ஷார்ட் நோட்ஸ் சார். மெயினா ஷார்ட் நோட்ஸ் வந்து பெர்ஃபெக்ட்டா எடுத்து வச்சிருந்தேன் சார். ஷார்ட் நோட்ஸோட இம்பார்ட்டன்ஸ் பெர்ஃபெக்ட்டா ஷார்ட் நோட் தான் கிளாஸ். இல்ல ஷார்ட் நோட்ஸோட இம்பார்ட்டன்ஸ் கொஞ்சம் அப்படியே பசங்களுக்கு சொல்றீங்க, பாக்குற பசங்களுக்கு. ஏன்னா நான் சொன்னா நிறைய பேர் கேட்க மாட்டாங்க, நீங்களே சொல்றீங்க. ஆமா சார். சொல்றேன் அதோட இம்பார்ட்டன்ட் லைக் ஷார்ட் நோட்ஸ் வந்து ரியலி வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சார். அது ஷார்ட் நோட்ஸ் இல்லாம சார் எந்த இடத்துல இல்ல, த்ரூ அவுட் தி ஜர்னி ஷார்ட் நோட்ஸ் கண்டிப்பா இருக்கணும் சார். அது இல்லாம ப்ரிப்பரேஷனே பண்ணக்கூடாது சார் என்னைய கேட்டா. ஓகே. டெய்லி அதாவது கிளாஸ் முடிஞ்சு லாங் நோட்ஸ் எடுத்துட்டா உடனே அன்னைக்கே போய் ஷார்ட் நோட்ஸ் எடுத்துருவேன் சார் நானு. ஓகே. ஸோ அதை வந்து ஒரு சைக்கிளிக் பேசிஸ்ல இன்னைக்கு ஒரு சப்ஜெக்ட், நாளைக்கு ஒரு சப்ஜெக்ட், நாளைக்கு ஒரு சப்ஜெக்ட், இப்படி ஃபுல்லா ரிவைஸ் பண்ணிட்டே இருப்பேன். அடுத்து லாஸ்ட்ல நிறைய சப்ஜெக்ட் சேர்ந்த உடனே எனக்கு மேனுஃபேக்சரிங் மேக்ஸ் மட்டும் ரிவைஸ் பண்றதுக்கு டைம் பத்தல. ஸோ டெய்லி எப்படின்னா மற்ற சப்ஜெக்ட்டுக்கு 1 hour காலையில ஒன்று மேனுஃபேக்சரிங் இல்லாட்டி மேக்ஸ் இப்படி ரிவைஸ் பண்ணுவேன் சார். ஓகே. ஆல்டர்னேட் ஒன் டே காலையில மேக்ஸ் ரிவைஸ் பண்ணா நெக்ஸ்ட் டே காலையில மேனுஃபேக்சரிங் ரிவைஸ் பண்ணுவேன் சார். இப்படிதான் சார் என்னோட ரிவிஷன் சைக்கிள் போயிட்டு இருக்கு டெய்லி. ஓகே. ஸோ அந்த ஷார்ட் நோட்ஸ் பிளஸ் பீரியாடிக்கல் ரிவிஷன் வாஸ் த்ரூ அவுட் யுவர் ப்ரிப்பரேஷன். நீங்க மார்ச்ல ஆரம்பிச்சீங்களோ ஏப்ரல் ஆரம்பிச்சீங்களோ, ஃப்ரம் ஏப்ரல் அண்டில் ஹால் செலக்ட் ஆகிற வரைக்கும் யூ ஆர் டூயிங் தட் ரைட்? ஹாலோட செலக்ஷன் இல்ல சார். இன்டர்வியூ ப்ரிப்பேர் பண்ணும்போது நான் அதை கொஞ்சம் விட்டுட்டேன் சார். கேட் வரைக்கும் கன்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தேன். இன்டர்வியூ ப்ரிப்பரேஷன் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அதை நான் கொஞ்சம் விட்டுட்டேன். பண்ணிருக்கணும் அதை கொடுத்தோம். இல்ல பரவாயில்ல, இட்ஸ் ஃபைன். எனிவேஸ் அது இன்டர்வியூ ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா எனிவேஸ் சப்ஜெக்ட்ல டச்ல தான் இருந்திருப்பீங்க. பட் அண்டில் கேட் இட் வாஸ் கோயிங் ஆன் த்ரூ அவுட். எஸ் சார். எங்க இருந்து பிராக்டிஸ் பண்ணீங்க? லைக் இப்ப சப்போஸ் ஒரு சப்ஜெக்ட் எடுக்கிறீங்க, சப்ஜெக்ட் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா எந்த ரிசோர்ஸஸ்லாம் யூஸ் பண்ணி பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சீங்க? பிராக்டிஸ்க்கு எதெல்லாம் வந்து டெடிகேட் பண்ணீங்க? ஃபர்ஸ்ட் பிஒய்க்யூ சார். ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணணும்னா பிஒய்க்யூஸ் தான். அடுத்து நம்ம புக்லெட் கொஸ்டின்ஸ். ஓகே. நம்ம அடுத்து வந்து கிளாஸ் ரூம் புக்லெட் கொஸ்டின்ஸ். ஓகே. அதுக்கு அடுத்து டெஸ்ட் சீரிஸ் சார். மற்ற இன்ஸ்டிடியூட்ஸோட டெஸ்ட் சீரிஸ், நம்ம டெஸ்ட் சீரிஸ். ஸோ அது அந்த லாஸ்ட் டைம் நம்ம ஹைலைட் பண்ணிருந்தோம். ஸோ வந்து காமனா நிறைய டெஸ்ட் சீரிஸ் ரெஜிஸ்டர் பண்ணி டெஸ்ட் சீரிஸ் எடுக்க ஆரம்பிச்சிங்க. சார். அடுத்தது அவ்வளவுதான். இது 3 தானே பேசிக்கா? இது 3 தான் சார். ஓகே சூப்பர். உங்க ஷெட்யூல் ஒரு மாதிரி ரஃபா சொல்லிடுங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட கிளாஸ் வந்து வெட்னஸ்டே ஆரம்பிக்கும். வெட்னஸ்டே டு சண்டே கிளாஸ் ரன் ஆகும். ஸோ வெட்னஸ்டேல இருந்து சண்டே அண்ட் தென் மண்டே டியூஸ்டே எப்படி உங்களோட ஷெட்யூல் இருக்கும் ப்ரிப்பரேஷனை பொறுத்த வரைக்கும்? உங்களோட டே எப்படி ஆரம்பிக்கும், டே எப்படி முடியும்? அதே மாதிரி லைக் ஏன்னா சாட்டர்டே சண்டே ஃபுல் டே கிளாஸ் இருக்கும், வெட்னஸ்டே டு ஃப்ரைடே வந்து ஆஃப் டே இருக்கும், மண்டே டியூஸ்டே வந்து ஹாலிடே. ஸோ இந்த 3 செக்ஷனையும் எப்படி பிளான் பண்ணுவீங்க? வெட்னஸ்டேல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். வெட்னஸ்டே பார்த்தோம்னா காலையில எந்திரிச்சு ஃபர்ஸ்ட் வேலை மேக்ஸ், ஆப்டி இல்லாட்டி மேனுஃபேக்சரிங் ஆர் ஆப்டி இது ரிவைஸ் பண்ணிடுவேன் சார். காலையில வேலையே இது மட்டும்தான்.
காலைல எந்திரிச்சு ரிலீஸ் பண்ணிட்டு இன்ஸ்டியூட் கிளம்பி வந்து அதுக்கடுத்து லெக்சர்ஸ் அட்டன் பண்ணுவேன் சார். அடுத்து திருப்பி கிளாஸ் முடிஞ்ச உடனே ஒரு சப்ஜெக்ட் மற்ற சப்ஜெக்ட் ரிலீஸ் பண்ணிடுவேன் சார் ஒன் டைம். ஓகே ஓகே அதுக்கடுத்து ஷார்ட் நோட்ஸ் எடுத்துருவேன் சார். அதுக்கடுத்து என்ன லெக்சர் நடந்துச்சோ அதை நோட் பண்ணி ஷார்ட் நோட்ஸ் எடுத்துருவேன். அதுக்கடுத்து ஒரு 1 hour ஆர் 2 hours ப்ராப்ளம் சால்வ் பண்ணுவேன் சார். பிவைக்யூஸ் ஆர் எனி அதர் ப்ராப்ளம். ஸ்டார்டிங்ல லெக்சர் நடந்துட்டு இருந்த வரைக்கும் இதுதான் சார் அதான் என்னோட நீங்க ருட்டீனா அதுவே இருந்துச்சு. சொல்லுங்க. அதுக்கப்புறம் அப்புறமா கூட பாத்துக்கலாம். லெக்சர் நடந்துட்டு இருக்கிறது வரைக்கும் மட்டும் சொல்லுங்க. அவ்வளவுதான் சார். ஓகே. டெஸ்ட் எடுக்கிறது? எஸ் சார். டெஸ்ட் அந்த மாதிரி தான் டெஸ்ட் சார். அது ஆமா. வீக்லி ஒன், ஸ்டார்டிங்ல வீக்லி ஒன்ஸ் ஒரு டெஸ்ட் எழுதிட்டு இருந்தேன் சார். ஓகே. அதுக்கப்புறம் லைக் மேபி ஒரு 2 months வச்சிடலாம். 2 monthsக்கு அப்புறம் 2-3 monthsக்கு அப்புறம் எப்படி டெஸ்ட் 2 months எடுக்க? கழிச்சு அது அது எப்போ நிறைய எழுதுக்க ஆரம்பிச்சேன்னு தெரியல சார். பட் ஒன்ஸ் லெக்சர்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் டெய்லி ஒரு டெஸ்ட் எழுதிட்டு இருந்தேன் சார். ஓகே ஓகே ஓகே. ஸோ ஒன்ஸ் மேபி ஒரு அக்டோபர் அந்த மாதிரி டைம்லாம் வந்து டெய்லி ஒரு டெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிட்டீங்க. ஆ, ஓகே. ஆமாம் சார். ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்ததுக்கு அப்புறம் எப்படி எப்படி இருந்துச்சு உங்களோட ஃபீல்? ஃபர்ஸ்ட் மார்க் டெஸ்ட் எடுத்ததுக்கு அப்புறம்? ஃபுல் மார்க் டெஸ்ட். ஃபுல் மார்க் டெஸ்ட். ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ஃபுல் மார்க் நான் ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தேன் சார். ஓகே 60 எடுத்துன்னு நினைக்கிறேன் சார் ஃபர்ஸ்ட் மார்க்ல. ஓகே ஓகே. அப்போ அது பாசிட்டிவா தான் இருந்திருக்கும். ஆமா சார். ஓகே, நம்ம நல்லா தான் போக்கிட்டு இருக்கோம்னு நினைச்சேன். பட் என்னால அந்த சில்லி மிஸ்டேக்ஸ் வந்து அப்ப இருந்தே எனக்கு அது ரொம்ப, அதை நான் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ண விட்டேன். ஓகே ஓகே. மார்க்ல அப்ப இருந்தே என்னால. இல்ல மார்க்ல பண்ண சில்லியும் உங்களால ரெக்டிஃபை பண்ண முடியல. ஆமா சார். நானே டெய்லி உங்ககிட்ட கேட்டிருப்பேன், எப்படி சார் இந்த சில்லி மிஸ்டேக் மட்டும் குறைக்க. நான் பல தடவை கேட்டிருப்பேன் உங்ககிட்ட. நீங்க ஐடியா சொல்லி அதை நான் அப்ளை பண்ணி பார்த்து என்னால அதுல ஓகே இருந்து மட்டும் இது பண்ண முடியல சார். ஓகே ஓகே. ரைட். ஸோ சாட்டர்டே சண்டே லெக்சர் வந்து மண்டே ப்ராக்டிஸ் பண்ணுவீங்களா? இல்லை அது எப்படி சாட்டர்டே சண்டே ஆமா சார். கிளாஸ்? ஸோ சாட்டர்டே சண்டே லெக்சர் வந்து மண்டே ரிவைஸ் பண்ணிட்டு ப்ராக்டிஸ் வந்து ஆமா அன்டே சார். பண்ணுவீங்க. ஓகே சூப்பர். ஓகே நான் ப்ராக்டிஸ் பண்றது கேட்டேன். ஓகே ப்ரிப்பரேஷன் மெட்டீரியல் பத்தி கேட்டுருவோம். நம்ம ஓவராலா வந்து உங்களோட இந்த லாஸ்ட் இயர் கோச்சிங்கோட எக்ஸ்பீரியன்ஸு, அதுக்கப்புறம் என்ன மாதிரியான ப்ரிப்பரேஷன் மெட்டீரியல்ஸ்லாம் நீங்க யூஸ் பண்ணீங்க? ப்ரிப்பேர் பண்றதுக்கான மெட்டீரியல்ஸ் என்ன யூஸ் பண்ணீங்க? ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க. ஃப்ரம் பிப்ரவரி ஐ திங்க் அன்டில் கேட் வரைக்கும் நீங்க இதான் இருந்தீங்க. பிப்ரவரி சாரி மார்ச் 2023ல இருந்து பிப்ரவரி செகண்ட் வீக் வரைக்கும், பிப்ரவரி எஸ் சார். 2024 வரை இங்க தான் இருந்தீங்க. ஸோ ஓவரால் ஆமா எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? கோச்சிங்கும் சரி, மெட்டீரியலும் சரி, என்ன மெட்டீரியல்லாம் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்றது காமன். எஸ் சார். சார் ஃபர்ஸ்ட் நான் ஆஃப்லைன் கோச்சிங் சூஸ் பண்ண காரணமே என்னன்னா, டவுட்ஸ் நேர்ல கேட்டுக்கலான்றதான் சார். உண்மையிலேயே எனக்கு 100% சாட்டிஸ்ஃபைடா இருந்துச்சு சார். எப்பயுமே நீங்க அப்ரோச்சபிளா இருந்தீங்க. ஆக்சுவலி வெரி தேங்க்யூ சார் ஃபார் தட். ஓகே ஓகே. சரிங்க. என்ன டவுட்னா நான் உடனே கூட அன்னைக்கே கேட்க முடிஞ்சு சார். இது ஒரு பெரிய ஆ பாசிட்டிவ் சார் ஆஃப்லைன் ப்ரிப்பரேஷன் பொறுத்த வரைக்கும். ஓகே ஓகே. ஸோ டெய்லி இதான் சார், லெக்சர் பார்த்துட்டு நோட்ஸ் எடுத்துட்டு இந்த மாதிரி டவுட் இருந்தா அன்னைக்கு கிளியர் பண்ணிடுவேன் சார். ம். அண்ட் அகைன் நான் யூஸ் பண்ண மெட்டீரியல்ஸ்லாம் என்னன்னா, அதான் அப்போ சொன்ன மாதிரி பிவைக்யூஸ் இல்ல இல்ல சீரீஸ். நீங்க கான்செப்ட் லேர்ன் பண்றதுக்கு வெறும் லெக்சர் நோட்ஸ் மட்டும்தான். புக்ஸ் சார் எல்லாம். நான் ஸ்டாண்டர்ட் புக்ஸ்லாம் ஃபாலோ பண்ணல சார். ஓகே ரைட் ரைட் ரைட். மற்றபடி ப்ராக்டிஸ்க்கு நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். ஸோ ப்ராக்டிஸ்க்கு நம்ம பார்த்தது பிவைக்யூ, லைக் என்ன கிளாஸ் ரூம் ஒர்க் புக்கு, அதுக்கப்புறம் டெஸ்ட் சீரிஸ் கொஷின்ஸ். எஸ் சார். 3 தான். ஓகே. எஸ் சார். ஸோ நீங்க இப்ப ப்ரிப்பேர் பண்ண ஓகே சார். ஆரம்பிக்க போறாங்கல்ல ஸ்டூடெண்ட்ஸ், இப்ப ப்ரிப்பேர் பண்ண போறாங்க இல்ல ப்ரிப்பேர் பண்ணிட்டு எஸ் சார். இருக்காங்க, அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு உங்க சைடுல இருந்து நீங்க ஏதாவது சொல்லணும் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? இந்த கேட் ப்ரிப்பரேஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா, நம்ம தைரியமா இறங்கலாம் சார். ஏன்னா நமக்கு பேக்கப் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். கேட்ல நம்ம ஜஸ்ட் பாஸ் பண்ணா கூட நமக்கு என்ஐடில, நல்ல என்ஐடிலே நல்ல டிபார்ட்மெண்ட் கிடைக்கும் சார். இது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். நம்ம எங்க ஃபெயில் ஆனாலும் கடைசியில இது எம்டெக் வந்து நமக்கு ஒரு ம், பேக்கப்பா இருக்கும் சார். ம், ஸோ ம். நம்ம ஒரு வருஷம் வேஸ்ட் ஆயிடுச்சு பின்னாடி என்ன ஆகுமோ அப்படின்னு சொல்லி பயப்பட தேவையில்ல. ஓகே. ஸோ தைரியமா நம்ம கேட்டு படிக்கலாம். இல்ல ப்ரிப்பேர் பண்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஏதாவது அண்ட் டிப்ஸ், ஏதாச்சும் ஸ்டார்ட் பண்றவங்களுக்கு ஏதாவது டிப்ஸ் ஏதாவது சொல்றீங்களா? ஏதாவது ஏதாவது எர்லியா டிப்ஸ்ன்னு மிஸ்டேக் கரெக்ட் அப்படி சொல்ல பண்ணும். சார். அதான் சார். இல்ல என்ன ஏதாவது சார்? எர்லியா மிஸ்டேக் கரெக்ட் பண்ணும் அப்படின்னா ஏதாச்சும் மிஸ்டேக்ஸ் ஏதாவது ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா அந்த மாதிரி ஏதாவது இருக்கான்னு கேக்குறேன்.
சார் இப்ப நான் சொல்றேன் என்னன்னா சில்லி மிஸ்டேக் ஸ்டார்டிங்ல இருந்தே அவாய்ட் பண்ண கத்துக்கங்க. அது நீங்க என்னதான் ப்ரிப்பரேஷன் நல்லா பண்ணாலும் உங்க இதையும் ஆஹ் நீங்க ப்ரிப்பேர் பண்ணது இல்லைன்ற மாதிரி பண்ணி விட்டுருவாரு ஓகே. சில்லி மிஸ்டேக். ஸோ அதை இப்ப இருந்தே ஒவ்வொரு சம் அட்டன் பண்ணும்போது கவனமா பண்ணணும் சார். ரைட். ஆக்சுவலி தட் இஸ் அக்செப்டட். சில்லி மிஸ்டேக்ஸ் வந்து ஏன்னா நம்ம ரொம்ப நல்லா படிச்சு வச்சிருப்போம். அது சில்லி மிஸ்டேக்ஸ்னால நம்மளுக்கு மார்க் போச்சு அப்படின்னா பயங்கரமா ஹர்ட் ஆகும். ரொம்ப அதிகமா ஆமா hurt சார். ஆகும். நம்ம படிக்காம மார்க் வாங்குறதுக்கும் நல்லா படிச்சுட்டு சில்லி மிஸ்டேக்ஸ்னால அஃபெக்ட் ஆகுது. கொஞ்சம் அது வந்து உங்க எஸ். சைட்ல இருந்து இன்புட்ல ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் அதை சொல்லிடுறேன். ஓகே, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அதே இன்புட்டே போட்டோம். எஸ். ரைட். ஓகே தர்மி. தென் அப்ப கன்க்ளூட் பண்ணிப்போம். வேற ஒண்ணும் இல்ல. வேற ஏதாவது பசங்க நோட்ஸ் கேட்டாங்கன்னா வீடியோல கமெண்ட் பண்ணுவாங்க. இஃப் பாசிபிள் நீங்க அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. ஓகே சார். ஓகே சார். ஷியோர் சார். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஐ ஹோப் இந்த வீடியோ கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் அகைன் ஒன்ஸ் அகைன் கங்க்ராட்ஸ் தர்ணி ஃபார் ஹிஸ் செலெக்ஷன். தேங்க்யூ சார். அண்ட் இந்த வீடியோ பார்த்துட்டு இதுல இருந்து இன்ஸ்பயர் ஆகி ஒரு வேலை கேட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணோம், இல்லை உங்களோட ப்ரிப்பரேஷன் ஜேர்னிக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னா வந்து ஐ வில் பி வெரி ஹாப்பி ஃபார் தட். அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட் ஃபார் யுவர் கேட் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் ஆல்சோ. ஓகே, தேங்க்யூ. ஓகே தர்ணி. தேங்க்யூ சார்.